தானே புயலின் தாண்டவத்தை பார்த்ததன் விளைவு இந்த ஆண்டில் வீசிய நீலம் புயல் உருவான நாளிலேயே அச்சத்தை கிளப்பிவிட்டது. அந்தமான் அருகே உருவாகி சென்னைக்கு அருகே மாமல்லபுரத்தில் கரை கடந்த இந்த புயல் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாவிட்டாலும் இந்த ஆண்டின் மறக்க முடியாத புயலாக அமைந்துவிட்டது. அந்தமானில் தொடங்கி சென்னைக்கு நகர்ந்து வந்த நீலம் புயல் கிட்டத்தட்ட வட கடலோர மாவட்டங்கள் அனைத்தையுமே உலுக்கி எடுத்துவிட்டது. கடலோர பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் அப்புறப்படுத்தப்பட்டனர். புயல் சென்னைக்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையில் கரையை கடக்கும் என்று வெளியான முதற்கட்ட கணிப்புகளால் தானேவின் தடங்களை பார்த்துவிட்ட கடலூர் புதுவையிலும் அச்ச அலைகள் எழுந்தன. புயலுக்கான முன்னெச்சரிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை விடப்பட்டது. அரசு அலுவலகங்களுக்கோ பாதி நாள் விடுப்பு அறிவிக்கப்பட்டது. எல்லோருக்கும் போக்கு காட்டிய நீலம் இறுதியில் அக்டோபர் 31ஆம் தேதி மாலை மாமல்லபுரம் அருகே கரையை கடந்தது. முற்றிலும் கரையை கடக்க 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டது இந்த புயல். சென்னையில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. நீலம் புயலால் பாதிப்புக்கு ஆளானது சென்னை நகரின் மரங்கள். நூற்றுக்கணக்கான மரங்கள் காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சாய்ந்து விழுந்தன. தமிழகத்தை அச்சுறுத்தினாலும் ஆந்திராவில்தான் நீலம் புயலின் பின்விளைவாக பலத்த மழையும் அதன் காரணமாக உயிரிழப்புகளும் அதிகம் ஏற்பட்டன.